ஆசிரியருக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். திருக்குறள் பழைய பாடத்திட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை குறித்த அரிய பல செய்திகள் அதை தான் புத்தகத்திலேருந்து அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் உலகம் போற்றும் பெருநூல், எந்நாட்டினரும் எக்கொள்கையினரும் விரும்பும் அறிவு களஞ்சியம், தமிழ் மக்களின் பண்பாட்டினையும் வாழ்க்கை நெறியையும் காட்டும் விளக்கு, திருக்குறளின் அருமை பெருமைகளை போற்றுவதற்காக எழுந்த நூல். இது நமக்கு தெரிந்த ஒரு குறிப்பு தான், இருந்தாலும் கூடுதலான செய்தி. அது என்ன குறிப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதங்க பாருங்கள். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ. இது திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த குறிப்பு எதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல் வரி அப்படின்னா, பரிமேல் அழகருடைய உரை சிறப்பு பாயிரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. திருக்குறளை பற்றி பல வினாக்கள் நிச்சயமாக இடம்பெறும் தேர்வில், அதில் ஐயமில்லை. இது நாம் தெரிந்த நம்ம அடிக்கடி நாம் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினாதான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியாருடைய வாக்கு இது. அடுத்து இந்நூல் பலருக்கும் பல வகையான பயன்படும் சிறப்பு வாய்ந்தது. உலகிற்கானும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிளுக்கு அடுத்த நூலாக விளங்குவது இந்த நூல்தான். இந்த நூலினுடைய பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தின்பால் டாக்டர் ஜியு போப் போன்றவர்கள் ஈடுபாடு கொண்டமைக்கு முக்கிய காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறளை சொல்லலாம். திருக்குறள் என்னும் ஒப்புயர்வற்ற நூலை யாத்த புலவருடைய வரலாறு, அதாவது திருவள்ளுவருடைய வரலாறு நமக்கு பெரும்பாலும் கிடைக்கவில்லை. அதனால் அவர் பிறந்த ஆண்டை கிமு 31 என கணக்கிட்டு திபி ஆண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவருடைய பிறப்பாண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: திருவள்ளுவர், நாயனார், தேவர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபாங்கி, சென்னாபோதார், பெருநாவலர், புலவர், பொய்யில் புலவர் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களும் இருக்கிறது. அதுதான் முப்பாநூல், உத்தரவேதம், தெய்வநூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, உலக பொதுமறை, முதுமொழி இன்னும் பல பெயர்களால் திருக்குறளும் வழங்கப்படுகிறது. திருக்குறள் அறத்தினை உணர தலைப்படுவாருக்கு ஒரு பேரறநூல். அறத்தை உணர்வதற்கு கூறும் பேரறநூல். அரசியலை அறிய விரும்புவோருக்கு அரசியல் நூல். ஞானத்தை விரும்புவோருக்கு ஞான நூல். திருக்குறள் பாருங்க, அறத்தினை உணர தலைப்படுவோருக்கு பேரறநூல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அரசியலை அறிய விரும்புவோருக்கு அரசியல் நூல், ஞானத்தை விரும்புவோருக்கு ஞான நூல், கவிச்சுவையை விரும்புவோருக்கு காவியம், காமச்சுவை விரும்புவோருக்கு காமநூல், பேரின்பம் விரும்புவோருக்கு ஒரு பேரின்ப நூல், வாழ்க்கையின் நெறியறிய விரும்புவோருக்கு வாழ்க்கை வழிகாட்டி நூல். அப்போது பேரற நூல்னாலும் திருக்குறள் அரசியல் நூல், ஞான நூல், காவியம், காமநூல், பேரின்ப நூல், வாழ்க்கை வழிகாட்டி நூல், இப்படி பல பெயர்களில் இந்த திருக்குறளானது அறியப்படுகிறது. அடுத்து இந்நூலுடைய பால், இயல், அதிகாரம் பகுப்பு குறித்துங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயல் பால், அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழ் 4 இடம்பெற்றிருக்கிறது. அதிகாரம் என்னென்ன அப்படிங்கிற இந்த பிரிவு பெரும்பாலும் நாம் அறிந்த ஒன்று தான். இருந்தாலும் தெளிவாக குறிப்பெடுத்து வைத்து படித்துக்கொள்வது சிறப்பு. அடுத்து அறத்துப்பாலும் பொருட்பாலும் ஆசிரியர்கள் கூற்றாக இருக்குது. காமத்துப்பால் ஆசிரியர் கூற்றாக இல்லாமல் அகப்பொருள் மாந்தர் கூற்றாக உள்ளது. அதாவது அறம்பொருள் இந்த இரண்டையும் திருவள்ளுவர் தானே கூறுவதாக இருக்கிறது. இது அகமாந்தர் பால் ஏற்றி, பெரும்பாலும் காமைச்சுவை இந்த அகத்திணை நூல்கள் எல்லாமே அந்த பாட்டுடை தலைவர்கள் அந்த அகத்திணை மாந்தர்கள் கூற்றாகவே. திருக்குறளை குறித்து பொதுவான செய்தியை இந்த வீடியோவில் பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற காணொளிகள் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப்